நாமெல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி சிவனாண்டியும் மாயாவும் சந்திச்சாங்க. வழக்கம் போல மாயா தன்னை காப்பாத்திக்கிறதுலயே குறியா இருந்தா. இந்த கேஸ பத்தி யாரு எது கேட்டாலும் வாயை திறக்காதீங்க, உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, உங்க குடும்பத்தை கஷ்டப்படாம பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், உங்க பையனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறேன் அப்படின்னு வரிசையா வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மாயா சொன்ன எந்த வாக்குறுதிகளும் சிவனாண்டியோட காதலை ஏறின மாதிரியே தெரியல. அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் பண்ண தப்புக்கு கூடிய சீக்கிரம் பிராயச்சித்தம் பண்ணணும். இது வரைக்கும் மாயா கூட சேர்ந்து பாவத்தை மட்டும் தான் பண்ணிருக்கோம், தன் குடும்பத்துக்காகவோ இல்ல தன்னுடைய பிள்ளைக்காகவோ புண்ணியத்தை சேர்த்து வைக்கவே இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சான். அவன் பேசும்போதே அவனுடைய வார்த்தைகள்ல அவன் பண்ண தப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சுட்டான்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. இத மாயாவும் கவனிச்சா. அவன் சொன்ன மற்ற விஷயங்களை காட்டிலும் நான் பண்ண தப்புகளுக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு சொன்ன வார்த்தை தான் அவளுடைய காதுல எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேடம், டைம் ஆயிட்டு இருக்கு, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. நாம நினைச்ச மாதிரி இவன் 6 மாசம் தான் தாங்க மாட்டான் போல இருக்கு, அதிகபட்சம் 2 மாசம் தான் அப்படின்னு ஜெயிலர் ஒரு புது கணக்கு சொல்லவும், செத்தா சாகட்ட விடுங்க, இவன் செத்தானா ரொம்ப நிம்மதிதான், ஏன்னா எல்லா உண்மைகளும் இவனோடவே புதைஞ்சு போகும், எனக்கும் காசு மீதுன்னு மாயாவோட உண்மையான முகத்தை அங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. அங்கிருந்து போன சிவனாண்டி அந்த இடத்த விட்டு போனா இல்லையான்னு பார்க்காம தான் இந்த வார்த்தைகளை பேசிட்டு இருந்தான் மாயா. எனக்கு என்னவோ மாயா பேசின விஷயத்த சிவனாண்டி காதுல வாங்கிட்டான் அப்படின்னு தான் தோணுது. மாயா பேசின விஷயங்களை சிவனாண்டி கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல கேட்டு இருக்க மாட்டான். அவருடைய மனசாட்சி உறுத்தலின் பேர்ல தான் விக்ரமுக்கு போன் பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TN விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. நம்ம ஹீரோயின் இனியா திவ்யா டியூஷனுக்கு வருவா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நேரம் ஆக ஆக அவ வரவே இல்லை. பட்டாசு வந்ததும் ஏன் திவ்யா வரல அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்கப்புறம் அந்த அக்கா டியூஷன் வர மாட்டாங்க, அவங்க மாமா டியூஷன்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு, வீட்டுலதான் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் பட்டாசை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா அங்க போனாங்க. அந்த மானங்கட்ட மூர்த்தி காலையிலே உட்காந்து குடிச்சிட்டு இருந்தான். அந்த ஆள் தான் கேக்குறான்னா பொண்டாட்டியும் காலையிலேயே ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இனியாவும் திவ்யாவோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. இனியா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் திவ்யாவும் அவங்களுடைய அக்காவும் வெளியே வந்துட்டாங்க. என் புருஷங்காரந்தமா குடிச்சிட்டு ரொம்பவும் ஐசாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவளை படிக்கவே விட மாட்டாங்கிறான், எப்படியாவது பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்றேன், ஆனா இவளை வேலைக்கு போகணும்னு அவன் மிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லவும் நான் வந்து கேக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இனியா களத்துல இறங்கிட்டாங்க. விஷயத்தை எடுத்து சொல்லி அவனை நல்வழிப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அவனே ஒரு குடிகாரன், போதையில இருக்கான், அவன்கிட்ட போய் நியாயம் பேசினா நியாயம் கிடைக்குமா? ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பானவன் தான் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு பாயவும் இனியா அவன் கைப்பிடிச்சு தடுத்து நிறுத்தி பெண்ணியத்தை பத்தி பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவன் தான் சரியான போதையில இருக்கான், அவனுக்கு சாதாரணமா பேசினாலே புரியாது. இனியா பேசுற விஷயங்கள் அவன் மண்டைக்கு கொஞ்சம் கூட ஏறவே இல்லை. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்க ஆரம்பிச்சுட்டான். அதன் பிறகுதான் தன்னுடைய இன்னொரு ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. தான் விக்ரமோட பொண்டாட்டினும் விக்ரம் இந்த ஏரியாவோட போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவனுக்குள்ள கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறமாவது அந்த மானங்கட்ட மூர்த்தி மானமுள்ள மூர்த்தியா மாறானா இல்லையான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TN விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.